ஐடியா கொடுத்தாரு, நீ ரேடியோக்கு போ, ரேடியோல போய் பேசினா உன்னோட வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு. அதனாலதான் நான் ஆர்ஜே ஆகணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் நான் முதல்ல ஆசைப்பட்டு இந்த ஆங்கர் ஆயிரணும்னு நினைச்சேன். அவ்வளவுதான் என்னோட அதிகபட்ச ஆசை. நான் நினைச்ச மாதிரியே ஆர்ஜே ஆனேன். நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போதே பிளேஸ் ஆனேன் ஒரு ரேடியோல. அப்புறம் ஃபைனல் இயர் படிக்கிறப்ப ஃபுல் டைம் ஆர்ஜேவா மாறினேன் சென்னையில. ஒரு 3 வருஷம் ஆர்ஜே. அதுக்கப்புறம் அவங்க சொன்ன ஸ்மைல் சேட்டை, பிளாக் ஷீப் இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் என்னுடைய முதல் மீடியா ஜாப், பெரிய இடத்துல நான் ஆங்கரா உட்கார்ந்தது சன் டிவியினுடைய அவங்களுடைய டாப் மோஸ்ட் ஷோவான அவங்களுடைய குடும்ப விருதுகளை நான் ஆங்கர் பண்ணேன். எந்த உருவமோ தோற்றமோ கலரோ டிவிக்கு செட் ஆகாதுன்னு சொன்னாங்களோ, உலகமே பாக்குற சன் டிவில தான் என்னுடைய லான்ச் இருந்துச்சு, அந்த ஷோல இருந்துச்சு. இவ்வளவுதான் நான் ஆசைப்பட்டதால் தான் அது எனக்கு கிடைச்சிருச்சு. ஆனா இந்த சினிமா எப்படி கிடைச்சதுன்னா நல்ல நண்பர்கள் மூலமா, ஹிப்ஹாப் தமிழ் ஆதி அவர்கள் மூலமா தான் நான் சினிமாக்குள்ள வந்தேன். உங்க எல்லாருக்குமே தெரியும். எஸ், இருக்கு. நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். என்னடா அப்போ ஆதி பிரதர் தான் என்னை முதல் அது மாதிரி ஒரு படம் பண்ண போறோம், நீங்க நடிக்கணுங்கிறாரு. பிரதர் எனக்கு படம்லாம் அப்படின்னு சொல்றேன். இல்ல நீங்க தான் நடிக்கிறீங்க, த்ரூ அவுட் வரீங்கன்னு சொல்றாரு. அன்னைக்குல இருந்து இன்னைக்கு வந்து என்னுடைய அடையாளமா இருக்குது மீசை முறுக்கு. நான் எங்க போனாலும் இன்னைக்கு சொல்றது மீசை முறுக்க வச்சு. அது நம்மளை விட நம்ம நண்பர்களுக்கு நம்மளை பத்தி நல்லா தெரியும்னு சொல்றோம்ல, அந்த இடத்துல தான் அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். எனக்குள்ள இப்படி ஒரு திறமை இருக்குன்னு எனக்கு கண்டுபிடிச்சு சொன்னது ஆதி பிரதர் தான். சோ அவர் அன்னைக்கு என்னைக்கு மட்டும் இல்ல, மீசை முறுக்கு மூலமா 2017 தமிழ் சினிமாக்குள்ள 17 பேரை லான்ச் பண்ணார். தன்னுடைய முதல் படத்திலேயே 17 பேரை லான்ச் பண்ணார் இப்போ தமிழ் ஆதி. அண்ட் நிறைய விதத்துல அவர் எனக்கு இன்ஸ்பிரேஷன். ஈவன் படிப்புலையும் கூட உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், தமிழ் சினிமால படிச்சு ரிசர்ச் பண்ணி டாக்டரேட் வாங்கின ஒரு ஹீரோவா இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு இப்போ தமிழ் ஆதி அவர்கள் மட்டும்தான். தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்காரு, இன்னைக்கும் படிச்சுக்கிட்டே இருக்காரு. சோ எல்லா விதத்திலயும் எனக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கு. அவர் மூலமா தான் நான் சினிமா